இன்றைக்கி வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்த உடனே மாடியில் வந்து துணி காய போட்டிருந்தோம். 1 வீக்குக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்துட்டு வெயில் நல்லா வந்துட்டு அடிச்சுது. அதனாலேயே காலையிலேயே பிளான் பண்ணி தான் சரி மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைச்சி போட்டுட்டு போயிருந்தேன். அதே மாதிரியே மழையும் வரல. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஈவினிங் வந்த உடனே துணியெலாம் எடுத்து அதை மடித்து வைக்கிறதுக்கே ஒரு டைம் வந்துட்டு ஒரு 6:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு என்ன சாப்பாடுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் சரி ஓகே காளான் இருந்தது, மஷ்ரூம் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்தது. அப்புறம் திடீர்னு இனியன் வந்துட்டு எனக்கு பிரியாணி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான். அதனாலே சரி ஓகே மஷ்ரூம் வச்சுட்டு பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் வந்து மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா தான் எல்லாமே வெங்காயம் கட் பண்ணுறது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணிக்குனா நம்ம கொஞ்சம் எல்லாமே பண்ணுவோம் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான அவசர அவசரமாக டைம் ஆகிடுச்சு. ஒரு 7:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. அதனால் அதுக்கப்புறமா தான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவசர அவசரமாக எல்லாத்தையும் கட் பண்ணி பிரியாணி வந்துட்டு கொஞ்சம் குயிக்காகவே பண்ணிடலாம். அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிரியாணியும் நினச்ச மாதிரியே நல்லாவே வந்துருச்சு. நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சால் கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அவசர அவசரமாக பண்ணுற பிரியாணி தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு தயிர் பச்சடி தான் வச்சுருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி